ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும், உங்களுடைய நண்பர்களும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக, அன்பாக, பாதுகாப்பாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பா இடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். பொதுவாகவே நாம் ஒவ்வொரு நாளையும் வெற்றி நாளாக அமைய பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். எது வேண்டுமானாலும் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். உன்னுடைய கண்களையும் காதுகளையும் கூர்மையாகவே வைத்திருக்க வேண்டும் என்று அப்பா சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் சில மோசமான நிகழ்வுகள் சில வேளைகளில் வாழ்க்கையினுடைய போக்கை மாற்றி மிகச்சிறந்த திருப்பங்களுக்கு நம்மை தள்ளிவிட்டிருக்கும். நாம் தான் குழம்பிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி குழம்பிக்கொண்டே இருந்தால் விதி நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு தான் இருக்கிறது. நான் உண்டு, என்னுடைய வேலை உண்டு என்று இருக்கிறேன். இந்த வேளையில் இவரும் இவருடைய கையாலாகாத உதவாக்கரையும் சேர்ந்து கொண்டு செய்கின்ற வேலை, விளக்கின் எண்ணெயாய் நீ இருந்து என்னை சுடர்விட்டு எரியச் செய்யும் அற்புதம் நீ. காலத்திடத்திலே உங்களை பற்றியதொரு திட்டம் இருக்கிறது. அதில் நீங்கள் எப்படி எங்கே இருக்க வேண்டுமோ மிகச்சரியாக அப்படி அங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. கடனே என்று சமய வழிபாடுகளை செய்து கொண்டிருப்பதிலே என்ன லாபம்? கோவிலுக்கு சென்று வந்தால் செய்த பாவங்கள் தீர்ந்து விடுமா? மனதிலே தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது தானே முக்கியம். நேர்மையும் உண்மையும் நடத்தையில் இருந்தால் அவனே சித்தன். பல ஊர்களிலே செய்த பாவம் தர்மஸ்தானத்தில் பவித்திரமான புண்ணிய நகரங்களிலே சேத்திரங்களிலே போகிறது. பவித்திரமான சேத்திரத்திலே செய்த பாபமோ வஜ்ராயுதம் போல நம்மை தாக்குகிறது. அந்யஸ்தானே கிருதம் பாம் தர்மஸ்தானே வினயஸ்தி தர்மஸ்தானே கிருதம் பாம் வஜ்ரலே புஷ்பவதி பவிஷ்யதி. இதை திருமந்திரத்தில் முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கும் மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றுமில்லா தலைமகன் தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன் பொன்னை ஒப்பு ஆகின்ற போதகத்தானே என்று திருமந்திரத்தில் சொல்லுகிறார். பொன் போன்ற அந்த சகசிர தளத்தில் விளங்குபவன் சிவபெருமான். அவனே பழமையாக சமமாக வைத்து எண்ணப்படுகின்ற நான்முகன் திருமால், ருத்ரன் முதலிய மூவருக்கும் பழமையானவன். தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைமகன். அவன் தன்னை அப்பா என்று அழைக்கின் வந்து தந்தையாகி உதவுபவன். அவனே உதவுவான். ஈசான மூர்த்தியே உலகம் தோன்றுவதற்கு முன்பும் உலகம் அழிவதற்கு பின்பும் நிலைபேறாக விளங்குபவன். அவன் ஒளி வடிவமாய் விளங்குபவன். எந்த தாயும் பிள்ளையை சபிப்பது இல்லை. நான் மாதா சபிதே புத்திரம். எந்த தாயும் பிள்ளையை சபிப்பதில்லை. அதுபோலத்தான் நம்முடைய சாயி தாய், நம்முடைய துவாரகா மாயி தாய். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூமி தாய் எதையுமே தோஷமாக நினைப்பதே இல்லை. ந தோஷம் லபதே மகி என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. சாது சந்நியாசிகள் யாருக்கும் கேடு நினைப்பதே இல்லை. எந்த சந்நியாசியும் யாரையும் சபிப்பதில்லை. ந ஹிம்சாம் குருதே சாது என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. நம்முடைய குரு சாயப்பா நம்மை ஒரு காலம் சபிப்பதில்லை. நம்மை ஒருவேளை நாம் கெட்ட எண்ணங்களில் இருந்தால், கெட்ட செய்கைகளை செய்து கொண்டிருந்தால், நம்மை அவர் ஆட்கொண்டு விட்டால் நம்மை ஒரு யூட்டன் அடிக்க வைத்து நல்லவராக மாற்றுவார். அதில் அநேக சாய் சொந்தங்கள் இருக்கிறார்கள். அப்படியான சாய் சொந்தங்களை கண்கூடாக அடியேன் பார்த்திருக்கிறேன். இந்த தெய்வத்தன்மை வாய்ந்ததோர் இயற்கையை அழிப்பதில்லை. ந தேவ சிருஷ்டி நாசக அப்படி என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது.
இந்த தேவத்தன்மை சாயத்தன்மை வாய்ந்த பிள்ளைகளை இயற்கை ஒரு காலம் அழிப்பதே இல்லை. இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த பஞ்சபூத சக்தி அவர்களை வழிநடத்துகிறது. விஞ்ஞானம், நவீன விஞ்ஞானம் என்னதான் சொல்லுகிறது என்று பார்ப்போம். மனிதன் தலையில் மூளை போல சிந்திக்கின்ற தகவலை சேமிக்கக்கூடிய 40,000 செல்கள் இதயத்தில் உள்ளன. இதன் பெயர் நியூரோன். சென்சிட்டிவிஸ், அதாவது சென்சிட்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூரோன் சென்சிட்டிவிஸ். அந்த சென்சிட்டிவிட்டிஸ் மூளை நமக்கு தேவைகளுக்கான தகவல்களை தரும். எனினும் இதயம் அன்பு, நன்றி, உணர்வு, பாசம் போன்றவற்றை சேமித்து கொள்ளும். இவை இரண்டையும் ஒரே நேரத்தில் சேர்த்து செயல்பட வைக்கும் கருவிக்கு பெயர்தான் பிரார்த்தனை. அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலும் ஒருவர் பலருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையும் பலர் ஒருவருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையும் பெயர்தான் கூட்டு பிரார்த்தனை. இந்த கோபுரம், இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனை கோபுரமாக அமைந்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இது இதயம், சாயி பக்தர்களுடைய இதயம். இந்த மாதிரி மூளை மற்றும் இதயம் இணைந்து செயல்படுகின்ற பொழுது வெற்றி என்பது உறுதி. மூளை காட்டினாலும் 5000 மடங்கு மின்காந்த ஆற்றல் இதயம் வெளிப்படுத்தும். மூளை காட்டினாலும் 60 மடங்கிற்கு மின்னாற்றல் வெளிப்படுத்தும். நமது ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒவ்வொரு அதிர்வலை என்பது உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிர்வு நமது மரபு அணு மற்றும் நம்மை சுற்றியுள்ள நுண்ணிய புரோட்டான் அணு துகள்களிலே நல்லதொரு மாற்றங்களை உருவாக்கிவிடும். அதுதான் உண்மை. அதுதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரார்த்தனை கோபுரத்திலே இந்த மரபு அணுக்களை இந்த அதிர்வலைகளின் மூலமாக நாம் அதை மாற்றி நல்ல அதிர்வலைகளாக மாற்றி அவர்களை நம்பிக்கையுடன் அனுப்புகின்ற பொழுது, எப்படி ஒரு வாகனமானது அந்த வாகனத்திற்கு எரிபொருளை நிரப்புவதற்கு அந்த எரிபொருள் மையத்திற்கு வந்து நிரப்பிக்கொள்கிறதோ, அதுபோல நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திலே அநேக அன்பர்கள் வெளிநாடுகளிலிருந்தும் கூட நம்மிடத்தில் பேசி இந்த கிரியா ஹீலிங் என்கின்ற முறையிலே நல்ல அதிர்வலைகளை பெற்றுக்கொள்கிறார்கள், நல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறது, தனமும் அழிந்து, அதாவது தானும் அழிந்து விட வேண்டும், தனமும் அழிந்து, ஊனும் அழிந்து, உயிரும் அழிந்துடன், வானும் அழிந்து, மனமும் அழிந்தபின், நானும் அழிந்தன்மை ஆனறியேனே, நானும் அழிந்தமை நான் அறியேனே என்று சொல்கிறார் திருமந்திரத்தில். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், திருவருளுடைய நினைவால் எழுந்தருளிய சிவகுருவினுடைய மறையால் தானாகிய உடம்பு அழிந்தது என்பது பற்று அகன்றது என்பதுதான் பொருள். ஈட்டுகின்ற பொருளும் அழிந்தது, வளமுள்ள ஊனும் அழிந்தது, உயிர்ப்பும் அழிந்தது, வான் முதலிய பூதங்களும் அழிந்தன, மனமும் அங்கே அழிந்து போயிற்று. இவை அனைத்தும் பற்றற்றான் திருவடிக்கே பற்றுக்கொள்ள துணையாயின என்பதே அந்த அழிந்தது என்பதன் பொருளாகும். அங்கனமாகவே தன் முனைப்பாகிய நான் என்பதும் அழிந்து விட்டது. அந்த கதிர் வருவால், அந்த அதிர்வலையால் இருள் நீங்குவதால் மருந்துண்ண நோய் நீங்குவதிலும் மருந்தே தேவையில்லை நமக்கு. அந்த சாயினுடைய அந்த சாய் மிருத்திகை ஒன்றே போதும். மருந்து உண்ண நோய் நீங்குதலும் திருத்துங்கல்வி, அந்த திருத்தக்கூடிய கல்வி, அந்த கற்க அறியாமை நீங்குவதனாலும், பொருள் வர வறுமை நீங்கலும், அருள் வர அந்த அக இருள் நீங்குவதனாலும், மழை வர பீழை நீங்கலும் முதலியன இதற்கு ஒப்பானதாகும். ஆனால் அவை எங்கு எப்படி நீங்கின என அறியவே முடியாமல் நாம் எல்லாவற்றையும் பெற்றிருப்போம். எப்படி சாயப்பா என்னுடைய பக்தனுக்கு தேவை என்பதே இருக்காது, எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னாலே, அதுபோல இவை அனைத்தும் அகன்றமை நான் அறியாமலே அகன்று விட்டது துன்பம் என ஓதுகிறார். இவற்றை
அடியொற்றி எழுந்த இந்த அப்பாவினுடைய இந்த வாசகங்களை கேட்டு வான்கெட்டு மாருத மாய்ந்தழல் நீர் மான்கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியார் தன்மையனுக்கு ஓன்கெட்டு உயிர்கெட்டு உணர்வு கெட்டன் உள்ளம் போய் நான் கெட்ட வாபாடி தெள்ளங்கேன் கொட்டாமோ அப்படின்னு சொல்றார். எத்தனை பெரிய துன்பத்திலிருந்தும் நம்மை காக்கக்கூடிய ஆயுதம் உண்மையும் பொறுமையுமே. கலங்கிய நீரிலே தெளிவான பிம்பங்களும் கலங்கிய மனதிலே தெளிவான சிந்தனைகளும் பிறப்பதே இல்லை. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்து வந்தோமானால் வெற்றி நம்மை தேடி வரும் என்பதுதான் சத்தியம். இங்கே இழப்பதற்கு எதுவும் இல்லாதவர்களிடத்திலே உங்கள் பெருமையையும் நாம் காட்டிக்கொண்டிருக்க வேண்டாம். நம்முடைய பெருமை நமக்கு தெரியும். நம்முடைய தாத்தா, அம்மா, அப்பா, நண்பன் எல்லாமாக இருக்கிற நம்முடைய சாயப்பாவிற்கு தெரியும். அவர்கள் பெருமை கொள்ளும் அளவிற்கு உதவுங்கள். வாழ்வினுடைய சில தருணங்களையெல்லாம் மீண்டும் உருவாக்கிவிட முடியாது. நடக்கும்பொழுதே ரசித்து கொண்டே இந்த வாழ்க்கையை நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது நமக்கு மீண்டும் வரப்போவதில்லை. அதனால் தான் சொல்லுகிறேன், அடிக்கடி சொல்லுகிறேன் உங்களுக்கு, நேற்று என்பது உடைந்து போன பானை, நாளை என்பது மறைந்திருக்கும் பூனை, இன்று என்பது நம்முடைய கைகளில் இருக்கின்ற வீணை. இதை மீட்டுவோம், நல்லபடியாக மீட்டுவோம். இன்று புதிதாய் பிறப்போம். கண்டிப்பாக அப்பா நம்மோடு இருப்பார். நம்முடைய வெற்றிக்காக உழைப்பார். நம்முடைய வழியிலும் நம்முடைய வாழ்விலும் அவர் துணை இருப்பார். உங்கள் சாய்ராம்ஜி. அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ராம்.